ஜிகு ஜிகுவென சிலுக்கு சட்டை அணிந்து வலது இடது என இரண்டு பெண்களுடன் போஸ் தரும் இவர்தான் போலீஸ் போல நடித்து பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த புகாருக்குள்ளான விஷ்ணு பிரியன். அரக்கோணம் நகரைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி. இவரிடம் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு சின்னம்மாப்பேட்டையை சேர்ந்த காலஞ்சென்ற காவலர் பன்னீர்செல்வம் என்பவரின் மகன் விஷ்ணு பிரியன் மீது காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்தார். அதில் தான் காவல்துறையில் குற்றப்பிரிவில் பணிபுரிந்து வருவதாக கூறி அறிமுகமான விஷ்ணு பிரியன் காவலர் சீருடையில் அடிக்கடி நேரில் வந்து பேசி பழகியதாகவும் மாதந்தோறும் 70,000 ரூபாய் ஊதியம் பெறுவதாக கூறி மாதத் தவணையில் இருசக்கர வாகனம் வாங்கித் தருமாறு கேட்டதாகவும் அதனை நம்பி தானும் தவணை முறையில் கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரியில் இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு 3 மீன்பிடி படகுகள் ராமேஸ்வரத்தில் உள்ளதாக கூறிய விஷ்ணு பிரியன் அந்த மீன்பிடி தொழிலில் நீங்கள் முதலீடு செய்து பங்குதாரராக சேர்ந்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி சிறுக சிறுக 25 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பெற்றதாக புகாரில் தெரிவித்துள்ளார். சிலுக்கு சட்டையுடன் வலம் வந்து மஃப்டியில் இருக்கும் போலீஸ் என கூறி அரக்கோணம் பகுதியை சேர்ந்த பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி சிறுக சிறுக 25 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆண்கள் பலரிடம் அவசரம் என கூறி விலை உயர்ந்த ராயல் என்ஃபீல்டு உட்பட பல்வேறு இருசக்கர வாகனங்களை பெற்று சென்று அவற்றை பாதி விலைக்கு விற்பனை செய்து ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. பணம் கொடுத்தவர்கள் திரும்ப கேட்டபோது பணத்தை திரும்ப தருவேன் என கூறி காலம் கடத்திய நிலையில் வற்புறுத்தி கேட்டபோது ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பல பெண்களை காதலித்து ஏமாற்றிய டுபாக்கூர் போலீஸ் விஷ்ணு பிரியன் 5 பெண்களை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. விஷ்ணு பிரியனிடம் ஏமாற்றம் அடைந்த பலரும் அரக்கோணம் நகர காவல் நிலையம் மற்றும் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்ற நகர காவல்துறையினர் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், நம்ப வைத்து பணம் பெற்று நம்பிக்கை துரோகம் செய்தல், அரசு அதிகாரி போல நடித்து மோசடியில் ஈடுபடுவது, போலி வேடமிட்டு ஏமாற்றுதல், ஆயுதம் கொண்டு மிரட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விஷ்ணு பிரியனை கைது செய்தனர். காவல்துறையில் பணி செய்த விஷ்ணு பிரியனின் தந்தை பன்னீர்செல்வம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்ததால் கருணை அடிப்படையில் வாரிசுதாரரான விஷ்ணு பிரியனுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அங்கு பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஏமாற்றுவதற்காக தான் வாங்கி வைத்திருக்கும் போலீஸ் உடையில் சுற்றி பல நபர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய டுபாக்கூர் போலீஸ் விஷ்ணு பிரியன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் சுதாகர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.